இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கும் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. வேதத்திலே நம்முடைய ஆண்டவரை குறித்து பல காரியங்கள் நம்முடைய ஆண்டவரை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல மிக முக்கியமான ஒன்று நம்முடைய ஆண்டவருடைய தன்மைகள். முதலாவது, நம்முடைய ஆண்டவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது அவருடைய மகிமை. அவருடைய மகிமை சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். அவருடைய மகிமையை குறித்து இங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல சங்கீதங்களின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல எல்லாம் ஆண்டவருடைய மகிமையை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. அது மட்டும் இல்ல, அவருடைய மகிமை பூமி அனைத்திலும் மேன்மையுள்ள மகிமை. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தனை ஆகிய அடிமைத்தன வீடு, எகிப்து எனப்படுகிற அடிமைத்தன வீடு, அந்த அடிமைத்தனத்தை வீட்டை விட்டு அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்திற்குள்ளாக மோசையால் வழி நடத்தப்படுகிறார்கள். ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் இருக்கிற மோசையால் அவர்கள் வழி நடத்தப்படுகிறார்கள். இப்படி அவர்கள் வழி நடத்தப்படுகிற சூழ்நிலையிலே அந்த பாலும் தேனும் ஓடுகிறதான அந்த தேசம், இப்பொழுது இருக்கிற அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு 2000 பல வருஷத்திற்கு முதல் 2000 நீங்க பிளஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 4600-700 வருஷத்திற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க எகிப்திலிருந்து அவர்கள் இஸ்ரவேலுக்கு, இப்போது இஸ்ரவேலுக்கு அவர் கடந்து வருகிறார்கள். அவங்க கடந்து வருகிற சமயத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார். ஆசரிப்பு கூடாரம் என்கிற ஒன்றை நியமிக்க ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவருடைய ஊழியக்காரனாய் இருக்கிற மோசேயின் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்தை இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அதிலே பணிவிடை செய்யும்படியாக, ஊழியம் செய்யும்படியாக ஆசாரியனாய் இருக்கிற மோசேயுடைய சகோதரனாய் இருக்கிற ஆரோனை அபிஷேகம் பண்ணுகிறார்கள். மோசே அபிஷேகம் பண்ணுகிறார், அவர் அங்க ஆசாரனாய் இருக்கிறார். நீங்க பாத்தீங்க அப்படின்னா கர்த்தருடைய மேகம், கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்திலே காணப்பட்டது என்று சொல்லி நம் வேதத்திலே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, மோசே என்கிற ஆண்டவருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய தீர்க்கதரிசி, தெய்வத்தை முகமுகமாய் கண்ட தேவ மனிதர் மலையின் மீது ஏறி போகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ மட்டும் அந்த மலையின் மீது ஏறி வர வேண்டும், ஜனங்கள் மலையின் அருகே வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த கர்த்தருடைய மகிமைக்கு முன்பதாக இவர்களால் நிற்க முடியாது. அதே தேவ மனிதராய் இருக்கிற மோசே மலையிலிருந்து கீழ் இறங்கி வந்து ஜனங்களோடு கூட பேசுகிறார். ஜனங்களோடு கூட பேசும்போது முகம் பிரகாசிக்கிறது. அவருடைய முகம் பிரகாசிக்கிறதை கண்டு ஜனங்கள் பயப்படுகிறார்கள். ஆகவே தன்னுடைய முகத்தை இவர் முக்காடிட்டு கொண்டார் என்று சொல்லி, தன்னுடைய தலையை முக்காடிட்டு கொண்டார் என்று சொல்லி நம் வேதத்திலே பார்க்க முடியும். தன்னுடைய தலையை முக்காடால் மூடிக்கொள்ளுகிறார். ஏன்னா கர்த்தருடைய மகிமை, அதை பார்க்க முடியவில்லை. தீர்க்கதரிசியாய் இருக்கிற எலியா என்கிற தேவ மனிதர் அங்கே அவர் கர்மேல் மலைக்கு செல்வதற்கு முன்பதாக, கர்மேல் மலைக்கு செல்வதற்கு முன்பதாக அவர் அங்க தேவ பர்வதமாயிருக்கிற ஒரு மட்டும் அவர் கடந்து வருகிறார். அங்கே ஒரு கண்மலையில் போய் ஒளிந்து கொள்ளுகிறார், அங்கே இருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் கடந்து போகிறார். கர்த்தர் கடந்து போகும்போது பூமி அதிர்ச்சிகள், பயங்கரமான சத்தங்கள் எல்லாம் உண்டாகிறது. ஆனா அமர்ந்த மெல்லிய சத்தம் வரும்பொழுது தீர்க்கதரிசியாக இருக்கிற எலியா கெபியின் வெளியே வந்து நின்று கொள்கிறார்.
கர்த்தர் அவர்களோட பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய மகிமை என்பது விளங்கி கொள்ள முடியாத ஒரு மகிமை. அந்த மகிமை ஒருவனை மூடும் போது, நீங்கள் சாலமோன் தேவாலயத்தை கட்டுகிறார், அதை பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். ஆசாரியர்கள் பணிவிடை செய்யக்கூடாதபடி கர்த்தருடைய மகிமை இறங்கினது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்க முடியும், வாசிக்க முடியும். அந்த அளவுக்கு அந்த ஆலயத்தை கர்த்தருடைய மகிமை முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை கர்த்தருடைய மகிமை மூடுமானால், கர்த்தருடைய மகிமை உங்களை மூடி வழி நடத்துமானால், நீங்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை எங்களை மூடும் போது, உடைய வல்லம் எங்களை மூடும் போது, நீர் எங்களை நடத்துகிற கர்த்தராய் இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மகிமையான நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒருவருக்கும் தம்முடைய மகிமையான காரியத்தை கர்த்தர் வழங்கப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மகிமை